வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று செப்டம்பர் 17ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 456ஆம் ஆண்டில் ரோம் தளபதி ரெமிட்சுடஸ் கோத்திக்கு படைகளினால் கைது செய்யப்பட்டு பின்னர் தூக்கிலிடப்பட்டார். 1630ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் மசாசுசெட்ஸ் மாநிலத்தில் பாஸ்டன் நகரம் அமைக்கப்பட்டது. 1858ஆம் ஆண்டில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் ஆழ்கடல் தொலைத்தந்தி கம்பிகள் தனக்காய் முனைக்கும் தலைமன்னாருக்கும் இடையில் பதிக்கப்பட்டன. 1862ஆம் ஆண்டில் அமெரிக்க உள்நாட்டுப் போரில் மேரிலாந்தில் கூட்டமைப்பினருக்கும் அமெரிக்க படைகளுக்கும் இடையில் இடம்பெற்ற போரில் ஒரே நாளில் 4000 பேர் கொல்லப்பட்டனர். 1894ஆம் ஆண்டில் முதலாம் சீன ஜப்பானிய போர் யாழு ஆற்றில் மிக பெரும் கடற்படை போராக இடம்பெற்றது. 1908ஆம் ஆண்டில் ரைட் சகோதரர்களால் செலுத்தப்பட்ட வானூர்தி தரையில் மோதியதில் தோமஸ் செல்பிரிட்ஜ் என்பவர் உயிர் இழந்தார். விமான விபத்தில் உயிர் இழந்த முதலாவது மனிதர் இவரே ஆவார். 1928ஆம் ஆண்டில் சூறாவளி ஒகிசோபி தென்கிழக்கு புளோரிடாவை தாக்கியதில் 2500 பேர் உயிர் இழந்தனர். 1941ஆம் ஆண்டில் இரண்டாம் உலகப் போரில் சோவியத் ஒன்றியத்தில் கட்டாய இராணுவ பயிற்சி மீண்டும் அமுல்படுத்தப்பட்டது. 1948ஆம் ஆண்டில் ஹைதராபாத் நிசாம் மரபினர் ஹைதராபாத் ராஜ்யம் மீதான தமது இறைமையை கைவிட்டு இந்திய ஒன்றியத்தில் இணைந்தனர். 1949ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் திராவிடர் கழகத்தில் இருந்து அறிஞர் அண்ணாதுரையும் வேறு சில தலைவர்களும் பிரிந்து சென்று திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற புதிய இயக்கத்தை உருவாக்கினர். 1949ஆம் ஆண்டில் டொரண்டோ துறைமுகத்தில் நொரோனிக் என்ற கனேடிய கப்பல் எரிந்ததில் 118 பேர் உயிர் இழந்தனர். 1976ஆம் ஆண்டில் நாசா தனது முதலாவது மீள் விண்ணோடமான என்டர்பிரைஸ் பற்றிய தகவல்களை வெளியிட்டது. 1978ஆம் ஆண்டில் இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையில் கேம்ப் டேவிட் ஒப்பந்தம் கையெழுத்து இடப்பட்டது. 1980ஆம் ஆண்டில் போலந்தில் சாலிடாரிட்டி தொழிற்சங்கம் உருவாக்கப்பட்டது. 1987ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் வன்னியர் சமூகத்தினர் தங்களுக்கு இட ஒதுக்கீடு கோரி நடத்திய போராட்டத்தில் காவல்துறையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் 21 பேர் கொல்லப்பட்டனர். 1988ஆம் ஆண்டில் தென்கொரியாவின் சியோல் நகரில் கோடைக்கால ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் ஆரம்பமாயின. 1991ஆம் ஆண்டில் கணினி தொழில்நுட்பத்தில் லினக்ஸ் இயங்குதளம் இணையத்தில் இலவசமாக கிடைத்தது. 1997ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் சேலத்தில் பெரியார் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது. 2004ஆம் ஆண்டில் இந்தியாவில் தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. மேலும் செப்டம்பர் 17ஆம் நாளானது ஒண்டுராசு நாட்டில் ஆசிரியர் தினமாகவும் ஆஸ்திரேலிய குடியுரிமை நாளாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.